ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசியும் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் இருந்தால் இந்த மோதகம் ரெசிபி ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி இல்லைன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊறின பிறகு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு காட்டன் துணியில் வீட்டுக்குள்ளேயே நிழல் உலர்த்தலாக காய போட்டுக்கணும். இது ஒரு 1 மணி நேரம் காயணும். ஃபேனுக்கு அடியிலலாம் காய போடக்கூடாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே நிழல் உலர்த்தலாம். இந்த மாதிரி இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை ஒரு 1 மணி நேரம் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக லேசான ஈரப்பதத்தோடு இந்த அரிசி இருக்கும்போது நம்ம இதை வந்து எடுத்துடணும். ரொம்ப ட்ரையாக காய விடக்கூடாது. இப்போ இது காயறதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சிக்கலாம். நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 டம்ளர் எடுத்திருந்தோம். அதுக்கு அதே அளவுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வெல்லம் நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் இது மாதிரி கொதித்த பிறகு அப்படியே இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம காய வச்சுருந்த அரிசி பாருங்கள், ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எக்ஸஸாக தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல், ஆனால் அரிசியில் நல்ல ஈரப்பதம் நம்மளுக்கு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஈர அரிசியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அரிசி பருப்பை எடுத்துட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். வெறும் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம செய்யும் போது நம்மளுடைய இந்த மோதகம் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அரிசி பருப்பில் 2 பேட்சாக நான் வறுத்துக்க போகிறேன். ஒரு பாதியை மட்டும் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக நல்லா சிம்மில் கூட வச்சுடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அரிசி பருப்பில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல உதிரியாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரியாக வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா ஏலக்காய் பொடியாக கூட நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக சூடு ஏறி இந்த அரிசி நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. மிச்சம் இருக்க அரிசியையும் இதே மாதிரி நான் வறுத்து அதோட சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எல்லா அரிசி பருப்பையும் நல்லா இது மாதிரி வறுத்துட்டோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி பாருங்கள் ரவை பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 2.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நம்மளோட அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.25 டம்ளர் இருந்தது இல்லையா, அதுக்கு 2 மடங்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடு ஏற ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய அந்த அரிசி பருப்பை நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து கலந்துக்கணும். ரொம்ப கொதி வந்த பிறகு சேர்த்திங்கன்னா கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி லேசாக சூடு ஏற ஆரம்பிக்கும் போதே இந்த அரிசி பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தமாக ஒரேதாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கரண்டியால் கலந்துக்கிட்டே இதை சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்போது இந்த தண்ணியில் இந்த அரிசியும் பருப்பும் நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இது ஒரு இன்னொரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா திக்காகி இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக கலந்து வந்துடும், கட்டியெல்லாம் விழுகாது. இப்போது வெள்ளைப்பாகை சேர்த்த பிறகு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இது இன்னொரு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு கிளறும் போது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும்.
பாருங்கள், இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிளற போகிறோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில வாசனைக்காக ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மோதகம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த மோதகத்துக்கான இந்த மாவு நல்ல திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு ஸ்டவ்வை இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்போது இந்த மோதகத்துக்கான இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு கையில் லேசாக நெய் தொட்டுக்கிட்டு இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நீங்கள் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் மோதகம் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அந்த மோதகத்துடைய மேல் பகுதியை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக நீட்டி விட்டு இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா அந்த மேலே வந்து கூம்பு மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு மோதகம் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சு நல்லா பொடி பண்ணி நம்ம வறுத்தோம் இல்லையா, வறுத்து அது மாதிரி பொடி பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மோதகம்லாம் நான் இந்த ஷேப்பில் கொஞ்சம், சாதாரணமாக ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் அப்படின்னு நான் இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு ஒரே தடவையாக நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மோதகங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது அச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அச்சில் கூட மோல்டில் கூட இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஈர துணி போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 4 நிமிஷம் மட்டும் தண்ணி கொதி வந்த பிறகு இந்த பிளேட்டை தூக்கி வச்சு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்கள், 4 நிமிஷத்தில் நல்ல சூப்பராக நல்ல வீடே வாசனையாக சூப்பரான மோதகம் ரெசிபி பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.